ஞாபகம் இருக்கு சார், 2021 ஒரு காணொலி எடுக்கும்போது ஒரு 5 வருடம் முன்னாடி உங்ககிட்ட எடுக்கும்போது திமுக வந்தால் சில நேரங்களில் கஞ்சா என்ற ஒரு விஷயம் வந்து டபுள் மடங்கு ஆகுன்ற வார்த்தை நீங்க பதிவு பண்ணீங்க. சோ அப்போ சொன்னது இப்போ எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஆமா, பட் ட்ரிபிள் மடங்கா தான் இருக்குது. அதான் அன்னைக்கே நீங்க பதிவு பண்ணுங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்போ உங்களை நேர்கால் பண்ண இந்த வார்த்தையா சொன்னீங்க, திமுக திரும்ப வந்தா இந்த கஞ்சா லஞ்சம் லாவண்யம் டபுள் மடங்கு ஆகும், ட்ரிபிள் ஆயிடுதுன்னு சொல்ல வரீங்க. சிவசேனா கட்சி என்றாலே ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசும் பொருள். தமிழ்நாட்டில் இப்போது இருக்க அறநிலைத்துறை எப்படி செயல்படுகிறது நீங்க பாக்க? அறமோடு செயல்படுகிறதா? மற்ற நிலையில தான் இருக்குது. அறமோடன் செயல்படும் நினைச்சுதான் நாங்க கூட கூட்டணி வச்சோம். ஆனா அறம் இல்ல. சொல்றேன், பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா ஆக்கிரமிச்சு பண்ணிருக்காங்க. ஆக்கிரமிச்சு எத்தனை சர்ச்சைகளும் மசூதியில் உருவாயிருக்கு. நான் கோடிட்டு காமிப்பேன். இடையூறா இருக்குது. எல்லாம் போக்குவரத்துக்கு செய்வார்களா? சிவசேனா கட்சியே மண்ணின் மைந்தர் வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. அதன் அடிப்படையில 2016 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சிஎம் ஜெயலலிதாவோட நாங்க பயணம் பண்ணோம். இந்த முறை மண்ணின் மைந்தரையும் வலியுறுத்த வேண்டும், அதே நேரத்தில் சமுதாய கண்ணோட்டத்திலையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கூட திமுக கூட இந்த முறை கூட்டணி வைக்க வேண்டாம் என்று நாங்கள் முடிவெடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க முடிவெடுத்ததா மத்தியில முடிவெடுத்திருக்காங்களா? ரீசன் இருக்கு. சமுதாய, அதாவது மக்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் இல்லை. மேஜரா சொல்ல வேண்டிய அப்படின்னா சட்ட ஒழுங்கு சரி, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது விஷயமா நீங்க ஏதாவது வலியுறுத்தி இருக்கீங்களா? 1936 வரலையும் அந்த கோயிலுடைய நிர்வாகம் பழனி புலிப்பாணி சிவானந்தா பாத்திர சாமிகள் அவங்க பரம்பரையில தான் நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் 36ல கவர்மெண்ட் ஒப்படைச்சாங்க. அந்த மேல உள்ள அந்த போகர் ஜீவ சமாதி மட்டும் ஆதீனத்து கண்ட்ரோலர். அதையும் இவங்கள்ட்ட புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கடுமையா. ஆனா நாங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க இன்னைக்கு பொழப்பு இல்லாம இன்னைக்கு 3000 குடும்பங்கள் நிர்கதியா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்து வைத்து விட்டு அவங்களுக்கு அது மாதிரி பிசினஸ் பாதிக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டு அதன் பிறகு அவங்களை அப்புறப்படுத்திருந்தாருன்னா சிறப்பு. அதனால அது ஆரோக்கியமான உச்சத்துக்கு போயிட்ட ஒரு சிஎம்மா இருந்துட்டு அவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அதுக்கு எதிர்மறையான ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணி பண்ணிட்டானா அப்ப சுயநலத்தின் வெளிப்பாடு தானே. இன்னைக்கு கொள்கை பிடிப்பு உள்ள நபரா இருந்தா என்ன பண்ண, மனுஷனா இருக்குன்னு ஆசைப்பட்டிருந்தா மரியாதை கிடைக்கலையா? அமைதியா உட்கார்ந்து நீதான் சிஎம்னு எல்லாரும் தெரியும். மக்களுக்கு தொண்டு செய், நல்லது செய். நல்லது செய்யறது நல்ல மனசுதான் தேவை, பதவிகள் தேவை.